ஹாய், இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சில்க் சாரி ஸ்டீம் அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணாம நார்மல் அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணி எப்படி ப்ரீப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயங்கள் பார்க்க போறோம். ஒன்று வந்து ஸ்டீம் அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணாம நார்மல் அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணி சாரி ப்ரீப்ளீட் பண்ண போறோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளைண்ட் வந்து உங்ககிட்ட ஒரு சாரி வந்து கொடுக்குறப்போ அந்த சாரி ஓப்பன் பண்ணி மெஷர்மெண்ட் எடுக்காம மெஷர்மெண்ட் டேப் வச்சுட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் எப்படி சாரி ப்ரீப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோங்க. ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களோட டவுட் எதாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டாக சொல்லுங்க. சாரி வந்து ஒரு கிளைண்ட்டுக்கு எடுக்கிறப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா சாரி ஓப்பன் பண்ணி எடுப்போம் இல்லைங்களா. ஸோ அப்படி எடுக்க தேவையில்லை, ஒவ்வொரு டைமும் அந்த மாதிரி எடுக்க வேண்டாம். ஸோ இது மாதிரி இன்ச் டேப் வந்து நம்ம எப்படி ஒரு டெய்லர் வந்து எப்படி ஒரு பிளவுஸ்க்கு ஒரு சுடிதாருக்கு வந்து மெஷர்மெண்ட் எடுக்கிறாங்களோ அந்த மாதிரி ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து சாரியில கூட நீங்க மார்க் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட் இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ அவங்களோட ஷோல்டர்ல இருந்து நீங்க வந்து மார்க் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுல இருந்து அவங்களுக்கு எவ்வளவு ஹைட் தேவைன்னு கேட்கிறாங்களோ நீங்க அந்த மாதிரி வந்து நீங்க மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் மெஷர்மெண்ட். ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட ஹிப் மெஷர்மெண்ட் கொஞ்சம் அளவு வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து நீங்க இப்படி எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைடு வந்து கிடைச்சிடும். ஸோ மூணாவது வந்து ஒரு ஹாஃப் எடுத்துக்கோங்க. ஸோ நீங்க இப்படி எடுக்கிறப்போ நீங்க வந்து அவங்களுக்கு வந்து செகண்ட் மெஷர்மெண்ட்டா இது வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு என்னென்ன தேவை, இப்போ வந்து நம்மளுக்கு என்னென்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாரி ப்ரீப்ளீட் பண்றதுக்கு சேஃப்டி பின்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் மீடியம் சைஸ் அண்ட் ஸ்மால் சைஸ் ரெண்டுமே நீங்க வந்து எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி பெரிய சைஸ் வந்து கிளிப் வந்து ஆன்லைன்ல கூட கிடைக்குதுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 10 cmல இருந்து 13 cm வரைக்கும் இருக்கிற கிளிப்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ நீங்க வந்து அந்த மாதிரி கிளிப்ஸ் வந்து நீங்க சூஸ் பண்ணி வாங்கி வச்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்டீம் அயன் பாக்ஸ் இல்லாம ஒரு நார்மல் அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணி சாரி வந்து ப்ரீப்ளீட் வந்து பண்ண போறோம். இப்போ பல்லு ப்ளீட் நார்மலாக ஹேண்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் எடுக்கிறேன். இப்போ நம்மளுக்கு ஒரு 9 ப்ளீட் வரைக்கும் ஆவரேஜாக வேணும் அப்படின்னா நம்ம டேபிளில் போட்டுட்டு அது ஒரு மெத்தடில் நம்ம வந்து பண்ணுவோம். பட் இந்த ப்ளீட் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 12 ப்ளீட் வரைக்கும் எடுக்கிறதுனால நம்ம உள்ளே இருக்கிற ப்ளீட் எல்லாமே குட்டி குட்டியாக நம்மளுக்கு ஒரு 12 ப்ளீட் வரைக்கும் வர மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ப்ளீட்ஸ் எல்லாமே வந்து செட் பண்ணணும் இல்லைங்களா. ஸோ அதுக்காக இந்த மாதிரி மெத்தடில் வந்து நம்ம பல்லு ப்ளீட் எடுக்கிறோம். ஸோ ஒன்ஸ் நம்ம இப்படி எடுத்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அடுத்த செஷன்லாம் பண்ணுறப்பவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி அதாவது ஒரு 3 விரல் வந்து உள்ளே வச்சு நீங்கள் வந்து ப்ளீட் வந்து செட் பண்ணணும். ஸோ அது வந்து நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி நீங்கள் வந்து ப்ளீட்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் பண்ணுறப்போ உங்களுக்கு எல்லா ப்ளீட்டுமே ஒரே மாதிரி உள்ளே இருக்கிற ப்ளீட் எல்லாமே ஒரே மாதிரி சின்னதாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதிகமாக ப்ளீட் இருக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த மாதிரி மெத்தட் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கே வந்து பல்லு ப்ளீட்டில் வந்து நம்மளோட சேனலில் இருக்கிற ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 மெத்தடில் வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதனோட வீடியோஸ் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஒன்ஸ் நீங்கள் இப்படி எடுத்ததுக்கப்புறமா அப்படியே வச்சு அயன் பண்ணாமல் ப்ளீட் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லி ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து யூஸ் பண்ணுற இந்த வித்தவுட் ஸ்டீம் அயன் பாக்ஸ் வந்து ஒன் டைம் வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஹீட் டெம்பரேச்சர் வந்து கரெக்டான அளவில் இருக்கா, சாரீ ஏதாவது பிடிக்குதான்னு சொல்லி. அதாவது நீங்கள் நார்மல் ஸ்டீம் அயன் பாக்ஸை விட இந்த மாதிரி அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் இன்னமே வந்து கேர்ஃபுல்லாக வந்து ஹேண்டில் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் வந்து உங்களுக்கு ஹீட் பத்தலை அப்படிங்கிறப்ப மட்டும் நீங்கள் டெம்பரேச்சர் மோட் வந்து ஹை பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் சில்க் மோட்லேயே வந்து கண்டினியூ பண்ணலாம். இந்த அயன் பாக்ஸ் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ண வரைக்கும் டெம்பரேச்சர் வந்து இப்போது ஸ்டீம் அயன் பாக்ஸ் பார்த்திங்கன்னா சில்கில் வச்சு பண்ணுறப்பவே வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஹீட் வந்து நல்லா கிடைக்கும். அயன் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே ஒரு அயனிங் ஃபீல் வந்து கொடுக்கும். பட் இந்த நார்மல் அயன் பாக்ஸில் வந்து ஸோ சேஃப்டியாகவும் இருக்குது. பட் என்னென்னா நம்ம லோ ஹீட்டில் வச்சு அயன் பண்ணுறதுனால சில்க் மோடில் வச்சு அயன் பண்ணுறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் ப்ளீட்ஸ் வந்து கொஞ்சம் ஃபினிஷிங் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கிறனால நான் வந்து ப்ளீட் டெம்பரேச்சர் மோட் மற்றும் அப்பப்போ செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹை லோ அப்படிங்கிற மாதிரி
மாற்றி மாற்றி வச்சு அயன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒன்ஸு நீங்கள் வந்து நார்மல் அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஒரே லெவல், அதாவது ஸ்டீம் அயன் பாக்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி மேக்ஸிமம்லேயோ இல்லை கொஞ்சம் காட்டன் டெம்பரேச்சர் மோட்லேயே வச்சிங்கன்னா ஸோ டக்குன்னு ஏமாந்துடும், ஒரு நேரம் போல் இருக்காது. ஸோ அதுக்காக நீங்கள் வந்து நார்மலாக சில்க் மோடில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹீட் பற்றலைன்னா மட்டும் நீங்கள் வந்து டெம்பரேச்சர் மோட் வந்து ஹை பண்ணிக்கலாம். பல்லோ பிளேட் முடிச்சதுக்கப்புறமா இப்போ வந்து ஃப்ரண்ட் பிளேட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்ப்ரெட் பண்ணி, அதாவது நம்மளோட ப்ளீட் எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு உள்ளே இருக்கிற ப்ளீட் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒன்ஸ் பார்க்கணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து ப்ளீட்டே வந்து குட்டி குட்டியாக தான் எடுத்துருக்கோம். ஸோ அதனால் வந்து நம்ம யூஸ்வலாக காமனாக பார்க்குறப்ப பார்த்தா எல்லா ப்ளீட்டும் கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் உள்ளே வந்து ப்ளீட் ஏதாவது இருக்கான்னு இப்படி சாரீ நல்லா விரிச்சு விட்டு பார்த்தீங்கன்னா தான் உள்ளே குட்டியாக ஏதாவது ப்ளீட் சிக்கிட்டு இருந்தால் கூட உங்களுக்கு தெரியும். ஸோ அது மாதிரி நீங்கள் எவ்வளோ ப்ளீட் வந்து பல்லு ப்ளீட் எடுக்கிறீங்களோ அதே ப்ளீட் தான் நீங்கள் ஃப்ரண்ட் ப்ளீட் வந்து எடுக்கிறப்பவும் இருக்கணும். ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் கவுண்ட் பண்ணி கூட நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் ஆஃப்டர் கவுண்டிங்க்கு அப்புறம் கரெக்டாக பண்ணியிருக்கோமா எடுத்துருக்கோமான்னு மட்டும் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்ப்ரெட்டிங் பண்ணுற விதம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ளீட்டுக்கு இருக்கிற கேப் வந்து பார்த்திங்கன்னா சேம் மெஷர்மெண்ட்டில் இருக்கிற மாதிரி செக் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ளீட் வந்து 2 cm, இன்னொரு ப்ளீட் வந்து 3 cmல வச்சிங்கன்னா ஒரு நீட்டாக இருக்காது பார்க்குறக்கு. ஸோ அதனால் இப்போ ஒரு ப்ளீட் வந்து ஒரு 1 inch நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா இன்னொரு ப்ளீட் வைக்கிறப்போ அதே சேம் 1 inch இல்லை 2 inch ஸ்ப்ரெட் பண்ணுறீங்கன்னா 2 inch அப்படி ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அயன் பண்ணுற பொசிஷன் பார்த்திங்கன்னா இப்படி டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் ஸோ நல்லா ஒரு ஸ்டேபிளாக இருக்கிற மாதிரி அயன் பண்ணுங்கள். இப்படி கிராஸில் நீங்கள் அயன் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா ப்ளீட் வந்து கலைஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஃப்ரண்ட் ப்ளீட்டே பார்த்திங்கன்னா 2 போர்ஷனாக பண்ணி முடிச்சுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேனிக்யூர் மேலே போட்டு காமிக்கிறேன். ஸோ ப்ளீட் வந்து கரெக்டாக இருக்கான்னு நம்ம வந்து செக் பண்ணிக்கிறோம். ஏன்னா நம்ம ஃப்ரண்ட் ப்ளீட், அதாவது நம்ம எடுக்கிற மெஷர்மெண்ட் எல்லாமே வந்து இன்ச் டேப் வச்சு எடுக்கிறதுனால நம்மளுக்கு ப்ளீட் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லி உங்களுக்கு சில டவுட்ஸ் இருக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் வந்து நீட்டாக வந்திருக்கு. நம்ம எடுக்கிற ப்ளீட் எல்லாமே வந்து கரெக்டான மெஷர்மெண்ட்டில் எடுத்தோம் அப்படின்னா அதனோட ஃபினிஷிங் எப்போவுமே பக்காவாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்டர் ப்ளீட் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஒரு மோர் தென் ஒரு 10 plates வச்சிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு சாரீ இன்னுமே ஒரு அழகான ஒரு லுக் வந்து கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ ப்ளீட் எல்லாமே வந்து ஒரு 3 inch இருக்கிற மாதிரி நீங்கள் ப்ளீட் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 10 pleats வரைக்கும் உங்களுக்கு வரும். இல்லை சாரீ ரொம்ப கொஞ்சம் குட்டியாக இருக்குது, இல்லை நம்ம கிளைண்ட் வந்து கொஞ்சம் உடம்பாக இருக்காங்க அப்படின்னா ஒரு குறைஞ்சது ஒரு 7 pleatsஆவது வர மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கணும். ஸோ சாரீ எடுத்ததுக்கப்புறம் ஒன்ஸ் ப்ளீட் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா நல்லா இப்படி கை வச்சு ஒரு தேய்ச்சி பார்டரில் மட்டும் ஒரு தேய்ச்சி விட்டுருங்க. இல்லைன்னா ஒரு அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணுறப்போ கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். ஸ்ப்ரெட் பண்ணுறப்போ நம்மளுக்கு ஒவ்வொரு ப்ளீட் மிஸ் ஆகுமோ அப்படிங்கிற ஒரு டென்ஷன் இல்லாமல் நம்ம வந்து பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒன்ஸ் வந்து ப்ளீட் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சாரியோட எட்ஜ் வரைக்கும் நம்ம ப்ளீட் வந்து செட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்காக டேபிளில் வந்து நல்லா ஹரிசாண்டல் வைஸ், அதாவது லென்த்தாக நல்லா போட்டுட்டு இப்படி ப்ளீட்டை வந்து அந்த சாரியோட ஒவ்வொரு லேயராக பிடிச்சி இப்படி நல்லா இழுத்திங்கன்னா அந்த ப்ளீட் வந்து அதுவே வந்து அரேஞ்ச் ஆகி வந்துடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ப்ளீட் வந்து கலையாமல் இருக்கிறதுக்கு ஒரு சேஃப்டி பின்னோ இல்லை ஒரு பெக்கோ வச்சு நீங்கள் லாஸ்ட் எட்ஜில் மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு செட் பண்ணையில் என்ன ஆகுன்னா உங்களுக்கு ஒன்ஸ் நீங்கள் ஒரு ப்ளீட் எடுக்கிறப்ப, அதாவது ப்ளீட் எடுக்க தெரியாதவங்க கூட நீங்கள் இந்த மாதிரி ஒரு மெத்தடில் எடுக்கிறப்போ ரொம்பவே ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ ப்ளீட் எடுத்ததுக்கப்புறமா அதுக்கப்புறம் தான் ஸ்ப்ரெட்டிங்கே நம்ம வந்து பண்ணணும். ஸோ இப்போது எதுக்காக நம்ம அயன் பண்ணியிருக்கோம் அந்த பார்டரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுறப்போ எங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இதே வந்து நீங்கள் அயன் பண்ணாமல் ஒரு டைம் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா அப்போ ஒரு ப்ளீட் சின்னது இன்னொரு ப்ளீட் பெருசுங்கிற மாதிரி இருக்கும். ஸோ மறுபடியும் ரிப்பீட்டடாக வந்து ப்ளீட் வந்து நீங்கள் எடுக்கிற மாதிரி ஒரு 2 வேலை பண்ணுற மாதிரி ஆயிரும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதனோட பார்டரில் மட்டும் அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ளீட் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ளீட் வந்து ஒரு 10 ப்ளீட் வரைக்கும் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஸ்ப்ரெட்டிங்கை வந்து ரொம்ப ப்ராடாக வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு
ஒரு 1 cm அல்லது 1/2 cm இருக்கிற மாதிரி மட்டும் வச்சு நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா நம்ம இப்போ லாஸ்ட் எட்ஜில் வந்து ஒரு பெக் வச்சு செட் பண்ணியிருக்கோம்ல ப்ளீட். ஸோ அந்த ப்ளீட்டை வந்து நீங்கள் நல்லா இப்படி saree வந்து இப்படி உதற மாதிரி நல்லா இப்படி ப்ளீட் ஷேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளீட் வந்து அப்படியே வந்து நம்மளுக்கு அந்த லேயர் வந்து ஃபார்ம் ஆயிரும். நம்ம ஆல்ரெடி வந்து இதே வந்து நீங்கள் ப்ளீட் வந்து செட் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணிங்கன்னா நம்மளுக்கு மறுபடியும் வந்து ப்ளீட் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இல்லாமல் நீங்கள் ப்ளீட்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஷேக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ளீட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அரேஞ்ச் ஆகி வந்துடும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு டாப்பில் இருந்து ஒரு 10 inch தள்ளி மட்டும் நீங்கள் வந்து ஒரு சேஃப்டி பின் வந்து பின் பண்ணிக்கிங்க. ஏன்னா இந்த போர்ஷன் பொறுத்தளவுக்கு நம்ம டக்கின் பண்ணுற போர்ஷன் தான். ஸோ அதனால் வந்து ஸ்ப்ரெட்டிங் வந்து ரொம்ப ஒரு மாதிரி வி ஷேப்பில் இல்லை ஒரு விசிறி டைப்பில் வரணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஸோ நார்மலாகவே வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த பின்னுக்கு அப்புறம் பண்ணுற ஸ்ப்ரெட்டிங் எல்லாமே வந்து உங்களுக்கு டாப்பில் இருந்து பாட்டம் வர வர ஒரு வி ஷேப்பில் இருக்கிற மாதிரி, அதாவது நீங்கள் saree வேர் பண்ணதுக்கப்புறமா உங்களோட சென்டர் ப்ளீட் வந்து நல்ல ஒரு ஸ்ப்ரெட்டிங்காக ஒரு ஃப்ளவர் டைப்பில் ஒரு நல்ல ஒரு ஸ்கர்ட் டைப்பில் வர மாதிரி வேணும் அப்படின்னா ஸோ நீங்கள் இந்த மாதிரி வி ஷேப்பில் வந்து டாப்லேருந்து பாட்டம் வர வர அப்படியே ஸ்ப்ரெட்டிங் வந்து அப்படியே க்ராஸாக பண்ணிட்டு வந்துடணும். ஸோ நார்மல் அயன் பாக்ஸ் பொறுத்தளவுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்குது. நம்ம ஸ்டீம் அயன் பாக்ஸ் அயன் பண்ணுற மாதிரி தான் இருக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் என்னென்னா நம்ம ஸ்டீம் அயன் பாக்ஸ் பண்ணுறப்போ ஒரு சில்க் மோடில் வச்சு பண்ணுறப்பவே வந்து உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு லுக் வந்து கிடைக்கும். ஸோ அந்த ஸ்டீம் அப்படிங்கிறப்போ எக்ஸ்ட்ரா ஃபினிஷிங் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். நார்மல் அயன் பாக்ஸ் வந்து அயன் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து அதனால் வந்து சாரீக்கு ட்ரபிள் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. பட் ஃபினிஷிங் மட்டும் அதனோட டெம்பரேச்சர் ஹீட் வந்து கரெக்டாக பத்தலை அப்படின்னு வேணால் சொல்லிக்கலாம். ஓகே, இப்போ வந்து முடிச்சுட்டோங்க. ஸோ பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணி நம்ம இந்த ப்ரீப்ளீட் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ saree ஆஸ் யூஷுவல் பேக் சைட் திருப்பி போட்டுட்டு அதனோட உள்சுத்து பகுதி வந்து ஒரு 3 லேயராக எடுத்து அப்படியே ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கணும். ஸோ விட்டதுக்கப்புறமா இப்போ உங்களோட ஃப்ரண்ட் ப்ளீட் போர்ஷன் அப்படியே டாப்பில் எடுத்து போட்டுட்டு ப்ளீட் எல்லாமே நீட்டாக இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ரண்ட்டில் நம்மளுக்கு எந்த அளவுக்கு ஃபோல்ட் பண்ணுறோமோ அதை மட்டும் ஃப்ரண்ட்டில் இழுத்து விட்டுருங்க. இப்போ எக்ஸஸ் இருக்கிற போர்ஷன் எல்லாமே அப்படியே ஃப்ரண்ட்டில் டாப்பில் மேலே கசகசன்னு இல்லாத மாதிரி நல்லா நீட்டாக வந்து ஃபோல்ட் பண்ணி விட்டுருங்க. இப்போ உங்களோட ரைட் சைடு ஒரு ஃபோல்ட், லெஃப்ட் சைடு ஒரு ஃபோல்ட் வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு saree ப்ளீட்டிங் அதாவது ஃப்ரண்ட் ப்ளீட்டை வந்து அப்படியே பேக் சைடு கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த பல்லு ப்ளீட் போர்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ஒரு ப்ளீட் வந்து மடிச்சு விட்டுட்டு நீங்கள் உள்ளே இருக்கிற இந்த ஒரு போர்ஷனில் வந்து நீங்கள் டக்கின் பண்ணி விட்டுடலாம். இல்லை நீங்கள் அப்படியே வந்து ஜஸ்ட்டு ஒரு கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் சேஃப்டி பின் மேலே டாப்பில் வந்து ஒரு சேஃப்டி பின் பண்ணி கூட நீங்கள் கொடுத்துடலாம். பட் ஒரு பாலிபேக் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறப்போ ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் saree ப்ரீப்ளீட்டிங்கில் நார்மல் அயன் பாக்ஸ் ஓகேவா பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ப்ரீப்ளீட் வந்து பண்ண முடியுங்க. பட் ஒரு பர்ஃபெக்டாக பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ரொம்பவே கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப ஈஸியாக ஒரு ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் வந்து இதை ஒரு பிஸ்னஸாகவே நீங்கள் பண்ணணும், இன்னொருத்தவங்களுக்கு ப்ரீப்ளீட் பண்ணி தரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸ்டீம் அயன் பாக்ஸ் வந்து பெஸ்ட்டு சொல்யூஷனாக இருக்குங்க. ஸோ ப்ரீப்ளீட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், ஒரு ஒர்க் பண்ணுறப்போ ரொம்ப ஈஸியாக கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நார்மல் அயன் பாக்ஸில் வந்து கண்டிப்பாக பண்ணலாம். பட் ஒரு ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் ஒரு ஒர்க்கை நீங்கள் எடுத்துகிட்டு பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஸ்டீம் அயன் பாக்ஸ் வந்து பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.